அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேர்க்கடலை சாதம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்க்கடலை சாதம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, எள்ளு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். வீட்டில் வெஜிடபிள்ஸ் காய்கறி எதுவுமே இல்லைன்னா சட்டுன்னு ரைஸ் எதுவும் ரெடி பண்ணணும்னா இந்த வேர்க்கடலை சாதம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஊறுகாய்லாம் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஸ்மெல், இதுல வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஆற வச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஆற வச்சுக்கோங்க. சூடோட அரைக்காதீங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல துருன்னு கொஞ்சம் இதா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுவும் வந்து எண்ணெயில மிக்ஸ் நல்லா வறுக்க இதுல நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்து அந்த நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை தட்டிக்கலாம். தட்டி இதை லேசா அந்த எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரைஸ்ல நான் உப்பு போட்டதுனால இப்போ இதுல நான் உப்பு போடலை. நான் ஏற்கனவே ரைஸ்லயே போட்டுட்டேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் ரைஸ்ல. அதனால நான் இப்போ இதுல போடலை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.